இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு நாளாக இருக்க போகிறது. நீங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய அன்பிலே பலப்படுகிற நாளாக இருக்க போகிறது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நாம் கடந்து சொல்ல போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் முதல் வசனம். ஆபிரகாம் 99 வயதாக இருந்தபோது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே பேசுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆபிரகாம் 99 வயதாக இருந்தபோது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. இன்றைக்கும் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவரே ஆண்டவராகவே முன் வந்து தேவனாகவே முன் வந்து ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார். ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், ஆபிரகாம் தேடி சென்று தேவனிடத்தில் பேசவில்லை, ஆனால் தேவன் ஆபிரகாமை தேடி வந்து பேசுகிறார். நம் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை நேசித்தார், இன்றைக்கு நம்மையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமை அவர் அதிகமாய் நேசித்தபடினாலே ஆபிரகாமை தேடி வந்து ஆபிரகாமுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நான் எப்படிப்பட்டவன் என்பதை ஆபிரகாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் தன்னுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாகவே ஆபிரகாமை தேடி ஆபிரகாமுடைய இருப்பிடத்திற்கு சென்று ஆபிரகாம் இருக்கிற இடத்திலேயே சென்று அவனிடத்திலே சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அன்றைக்கு ஆபிரகாமை மாத்திரம் தேடி சென்று பேசுகிறவராய் அல்ல, இன்றைக்கு நம்மையும் தேடி நம்மோடு கூட வந்து நம்மிடத்தில் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்மோடு கூட இடைபெறுகிறவராக இருக்கிறார். சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை தேடி சென்று முதலாவது தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே தன்னை காண்பிக்கிறார். அவராகவே வந்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக அதே அதிகாரத்தில் 7வது வசனத்திலே ஆண்டவர் மீண்டுமாய் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். மூன்றாவதாக ஆதியாகமம் 13வது அதிகாரத்துடைய 14வது வசனத்திலே ஆண்டவர் பாருங்கள், ஆபிரகாமை தேடி சென்று பேசுகிறார். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அடுத்ததாக 15வது அதிகாரத்தில் மீண்டும் ஒரு முறை பேசுகிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். பாருங்கள், ஆண்டவர் தேடி வந்து ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இந்த பூமி அனைத்திலும் நீ பார்க்கிற இடங்களை உனக்கு தரப்போகிறேன், கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் இருக்கிற எல்லா இடங்களையும் நோக்கி பார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு சகாயமாக இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்களை ஆபிரகாமிடத்தில் பேசினாலும் சொன்னாலும் ஆபிரகாமுடைய இருதயமோ வென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் கூட, ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் செவி கொடுத்து கேட்டாலும் கூட ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்தில் வேறொரு காரியத்தை வைத்திருந்தார். என்னவென்று சொல்லி பார்ப்போமானால் 15வது அதிகாரத்துடைய 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் சொன்ன பின்பு ஆபிரகாம் சொல்லுகிறார், அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஆபிரகாமை ஆண்டவர் தரிசனத்தோடு கூட பேசுகிறார், தேடி வந்து பேசுகிறார்,
வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லவர் வந்து பேசுகிறார். ஆனாலும் ஆபிரகாமுடைய இருதயமோ அவருடைய வார்த்தைக்கு நேராக இல்லாமல், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறபடியாக இல்லாமல், அவரை சார்ந்து கொள்ளாமல், பாருங்கள், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்கிறீர், நல்லது, நீர் எல்லாவற்றையும் கொடுக்கிறீர், நல்லது, நீர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து கொண்டிருக்கிறீர், நல்லது, ஆனாலும் 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 நீர் செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு குறைவு உண்டு, நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் அதில் இல்லை. ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை பயப்பட வேண்டாம், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர். பூமியிலே எந்த மனுஷனும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை நீர் சொன்னீர், நல்லது, நான் பயப்படாமல் கலங்காமல் தைரியமாக இருக்கிறேன். ஆனாலும் ஆனாலும் அடியனுக்கு என்ன தருவீர், எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி ஆபிரகாம் ஆண்டவரத்தில் கேட்கிறார். பாருங்கள், ஆண்டவர் சமூகத்திலே ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்திலிருந்தே சொல்லுகிறார், எல்லாம் சரி, எல்லாம் சரி, ஆனால் எனக்கு பிள்ளை இல்லை, ஆனால் நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கல, நான் விரும்புகிறத நீங்கள் எனக்கு தரல, நான் விரும்புகிறது எப்போ எனக்கு கிடைக்கும்னு தெரியல, எப்போ இது நடக்கும், எப்போ இது சம்பவிக்கும் என்று சொல்லி தெரியவில்லை, ஆனால் நீ சொல்வதை நான் கேட்பேன் என்று சொல்லி ஆபிரகாம் நிற்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் கூட அநேக காரியங்களில் இப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினாலும், வழியை காண்பித்தாலும், நமக்கு தேவையான காரியங்களை கொடுத்தாலும், நாம் எல்லாம் சரி, ஆனால் நான் நினச்ச அந்த ஒரு காரியம் நடக்கலையே ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த அந்த காரியம் எனக்கு நடக்கலையே ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு நடக்கலை, அவங்களுக்கெல்லாம் சுலபமாக அதை பெற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் நான் அதை பெற்றுக்கொள்ள முடியலையே என்று சொல்லி நாம் கலங்குகிறோம். பாருங்கள், ஆபிரகாமுக்கும் கூட அப்படி தான் நடந்தது. ஆபிரகாம் கூட பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆபிரகாம் பேசுகிறார், என் மூலமாக பிள்ளை பெறாமல் இருந்தாலும் கூட என்னுடைய வேலைக்காரன் மூலமாக நான் பிள்ளையை தத்தெடுத்து வளர்த்து கொள்ளட்டுமா என்று சொல்லி கேட்கிறார். அதற்கும் ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். பின்பு சாராவுடைய வார்த்தை கேட்டு தன்னுடைய வேலைக்காரிய மறுமணியாட்டியாக கொடுத்து அவர்கள் மூலமாக ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறார், நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், என்னவென்று சொன்னார் என்றால், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார். நான் உனக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கொடுப்பேன், உன்னுடைய ரத்தம் உன்னுடைய மாம்சத்திலிருந்து உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆண்டவர் 15வது அதிகாரத்திலே இவ்வளவு சொன்ன பிறகும் ஆபிரகாமுடைய இந்த வார்த்தையை கேட்ட பிறகு ஆண்டவர் அநேக காரியங்களை தரிசனமாக காண்பிக்கிறார். வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவேன், பூமியின் மனத்திலே உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு பிறகு 17வது அதிகாரத்துடைய முதல் வார்த்தையிலே, முதல் வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமே என்று சொல்லி தரிசனத்தில் பேசவில்லை, ஆபிரகாமே என்று சொல்லி காரியங்களை பேசவில்லை. 17வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிற எல்லா வார்த்தையும் அவன் கேட்கிறான், ஆனாலும் அதில் ஒரு குறையை பார்க்கிறான். அந்த குறையையும் அந்த எதிர்பார்க்கிறதையும் நான் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன், என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. சொன்னவர் சொன்னதோடு கூட இல்லாமல் சொன்ன வார்த்தை நிறைவேற்றினார். ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். ஆபிரகாம் இடத்துல 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் பேசின பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயதாக இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 99வது வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். 21வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாக இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்கள், 99 வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி நீ நம்பு, என்னால் எல்லாவற்றையும் உனக்கு செய்து கொடுக்க முடியும், என்னை நம்புகிற உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன், என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆபிரகாமுக்கு அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்க நம் ஆண்டவரால் ஆகும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமுக்கு செய்தார். பாருங்கள், 21வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராளின் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தார்.
ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடியே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதுள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே சொன்னதை நிறைவேற்றினார். ஆண்டவர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அது போலவே ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் கூட அவர் தன்னை சர்வ வல்லவராக வெளிப்படுத்தி காண்பித்தார். பாருங்கள், ஊரெல்லாம் பஞ்சம், நாடே பஞ்சம், ஆனாலும் ஈசாக்குடைய வாழ்க்கையில் மாத்திரம் பஞ்சமே இல்லை. காரணம், ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்து ஈசாக்கை பாதுகாத்து கொண்டார். வேதத்தில் ஒரு வசனத்தை வேகமாக வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்களும் கவனிங்கள். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணேன் என்று சொல்லி ஆபிரகாம் இடத்திலே ஆபிரகாமுக்கு நான் என்னை சர்வ வல்லமராக வெளிப்படுத்தினேன், உன்னோடு கூட நான் சர்வ வல்லமராக இருந்து உன்னை நடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை தப்புவித்து எல்லா காரியங்களிலிருந்து மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தில் பின்பதாக வருகிற எல்லா வசனங்களும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஈசாக்குக்கு அநேக பிரச்சனைகள் வருகிறது, அநேக போராட்டங்கள் வருகிறது. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஈசாக்கு ஒதுங்கி சென்றாலும் கூட யார் மூலமாகவெல்லாம் பிரச்சனைகள் வந்ததோ, யார் மூலமாகவெல்லாம் ஈசாக்குடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வந்ததோ, அவர்களாகவே தேடி வந்து ஈசாக்கினிடத்திலே ஒப்புரவாகி தங்களை சமாதானம் செய்து கொண்டார் என்று சொல்ல வாசிக்கிறோம். தொடர்ந்து யாக்கோபினுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் தன்னை சர்வ வல்லவராக வெளிப்படுத்தி காண்பித்தார். நான் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 35வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், தன்னுடைய சகோதரனாலே பகைக்கப்பட்டு வெறும் கோலும் கையுமாக பிழைக்கும்படி ஓடிப்போன யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிற்கு சென்று அங்கு திருமணம் முடித்து தன்னுடைய மாமனாலே அநேக முறை வஞ்சிக்கப்பட்டு சம்பளத்தை மாற்றி மாற்றி அமைத்து பின்பு அவன் அந்த தேசத்தை விட்டு கிளம்புகிற பொழுது கோலும் கையுமாய் சென்ற யாக்கோபை ஆண்டவர் 2 பரிவாரம் நிறைய ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சொன்னதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றினார், யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நாம் அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சர்வ வல்லவராகவே இருந்து உங்களால் கூடாத எல்லா காரியங்களையும் உங்களுக்காக செய்து கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யோபு புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 1வது அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். யோபுவோட வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து யோபுவோட வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படியாய் மகிமைப்பட்டார், அவர் தம்முடைய வல்லமையை எப்படியாய் வெளிப்படுத்தி காண்பித்தார், அவருடைய அன்பு எப்படியாய் வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆண்டவருக்கு முன்பதாக யோபு என்கிற மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தான் என்று சொல்லலாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோபு 1வது அதிகாரத்துடைய முதல் 5 வசனத்தை நாம் வேகமாக வாசிக்க போகிறோம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். அதனாலே அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாவற்றிலும் பெரியவனாயிருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளில் தன் வீட்டிலிருந்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். பாருங்கள், முதல் 3 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் எவ்வளவு ஐஸ்வர்யவனாயிருந்தார், எவ்வளவு ஆஸ்திகளை உடையவனாயிருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், அவர் அவ்வளவு ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பெயர் புகழையும் உடைய மனிதனாக இருந்தாலும் கூட அவர் தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தார் என்று சொல்லி பார்ப்போமானால் அவன் உத்தமனும் அவன் சன்மார்க்கனுமாய் இருந்தான் என்று சொல்லலாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதனாகவே யோபு காணப்பட்டார். யோபு ஆண்டவர் விரும்புகிறபடி ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை உடைய மனிதனாகவே இருந்தார். ஆனாலும் கூட பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்தது.
யோபுவோட வாழ்க்கை வரலாறு குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் யோபு அதிகமாக நேசித்தபடினாலே, யோபுவினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் பார்த்தபடினாலே யோபு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவருடைய மிருக ஜீவனுடைய எண்ணிக்கை பெருகினது, அவருடைய குடும்பத்துடைய பொருளாதாரம் பெருகினது, அவருடைய எல்லா காரியங்களும் பெருகினது. கிழக்கத்திய புத்திரர்களில் வசனத்தில் வாசிக்கிறோம், கிழக்கத்திய புத்திரர் எல்லாவற்றிலும் யோபு பெரியவனாக இருந்தான். எப்படி இருந்தாங்களா? கிழக்கத்திய புத்திரர்கள் ஒரு செல்வ சீமனாக இருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லவில்லை. கிழக்கத்திய புத்திரர்களிலேயே அவர் ஒரு பெரிய மனிதனாக இருந்தார் என்று சொல்லி. என்ன நடந்தது? 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். 12வது வசனம் தொடங்கி 22வது வசனம் வரைக்கும் என்ன நடக்குது என்று சொல்லி பார்ப்போமானால், யோபு தனக்குண்டான எல்லா ஆஸ்திகளையும் இழந்து போகிறார். யோபுவினுடைய எல்லா ஆடு மாடு ஒட்டகங்கள் குதிரைகள் சொத்து பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போகிறார். எல்லாவற்றையும் இழந்த பிறகும் அவர் சொன்னது என்னவென்று சொன்னால், யோபு சொன்ன வார்த்தை 21வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், 20லிருந்தே வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் இழந்த போதும் கூட யோபு என்ன பண்ணாருங்களா? அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அப்படி சொல்லிட்டு குறை சொல்லவே இல்லையா பாருங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு காரியத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு விஷயம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அல்லது நாமளே அதை தவற விட்டுட்டா கூட நாம் என்ன பேசுவோம், நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க, கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்தீங்களா ஆண்டவர், உங்களை ரொம்ப நல்லவர் நினச்சினேன் ஆண்டவர், கொடுத்தீங்க, கைக்கு வர்றதுக்குள்ளே கைக்கு கிடைக்கிறதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு ஆண்டவர், பாருங்க ஆண்டவர், கொஞ்சம் நினச்சி பாருங்க, என்னை கொஞ்சம் பாருங்க, என்னை கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுறீங்க, இப்படி தான் பேசுவோம். ஆனால் யோபு என்ன சொல்கிறார் பாருங்களா? குறையொன்றும் சொல்லவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, ஒரு குறையும் ஆண்டவரை குறித்து பேசாமல் இருந்தான். தொடர்ந்து 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 7-8 வசனத்தில் தன்னுடைய ஆஸ்தி செல்வம் செல்வாக்கு எல்லாவற்றையும் இழந்த போதிலும் அடுத்ததாக தன்னுடைய சரீரத்திலும் வியாதி வருகிறது யோபுவுக்கு. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும். எப்படிங்களா? உள்ளங்காலில் இருந்து. அப்படின்னா என்னென்னா, சரீரத்தில் பருக்கள் இல்லாத இடமே இல்லை, சரீரத்தில் புண் இல்லாத இடமே இல்லை, சரீரத்தில் நாற்றம் எடுக்காத பகுதியே எதுவும் இல்லை, சரீரத்தில் அலங்கோலமாக இல்லாத பகுதியே எதுவும் இல்லை. அலங்கோலமான ஒரு உருவம், அலங்கோலமான ஒரு தோற்றம், யாரும் அருகிலே வந்து நிற்கக்கூட தயங்கக்கூடிய அளவு ஒரு மோசமான ஒரு உருவம். அப்படியாய் மாறி போனார் யோபு. மாபெரும் செல்வ சீமானாக இருந்த யோபு திடீரென்று தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்தது. தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்ததோடு மாத்திரமல்லாமல் தன்னுடைய சரீரத்திலும் மாபெரும் வியாதி. அப்பொழுதும் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே குறையொன்றும் சொல்லவில்லை, ஆண்டவரையும் நோக்கி பார்த்தார். பாருங்கள், அவருடைய நண்பர்கள், அவருடைய உறவினர்கள், சொந்தங்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். தன்னுடைய மனைவியே யோபை விட்டு ஓடி போனார். ஆனால் அவருடைய நண்பர்கள் மாத்திரம் சில பேர் வந்து பேசுகிறார்கள். 2வது அதிகாரத்தில் 11, 12, 13 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் நாம் வாசிக்கலாம், யோபுவினுடைய நெருங்கிய சிநேகிதர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து யோபுவினுடைய அந்த நிலையை கண்டு வருத்தத்தோடு கவலையோடு கூட அவர்கள் என்ன செய்தார்கள்? துக்கித்து அழுதார்கள். ஆனாலும் யோபு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை பலகீனத்தை நோக்கி பார்க்காமல் அதையே பற்றி புலம்பினாலும் ஆண்டவரை குறித்து குறை சொல்லாமல், ஆண்டவரை குறித்து அவர் சொன்ன வார்த்தை என்ன என்று சொல்லி பார்ப்போமா? 34வது அதிகாரத்துடைய 12வது வசனம். யோபு 34வது அதிகாரம் 12வது வசனம் நான் வாசிக்கிறேன். தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் அநியாயம் செய்ய மாட்டார். யோபுவோட வார்த்தையை பாருங்க, யோபுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என்ன சொல்றாருன்னு. தேவன் அநியாயம் செய்ய மாட்டார், அவர் நீதியையும் புரட்டி பொய்யான காரியங்களை செய்ய மாட்டார், நீதியானதை நன்மையானதை செய்வார். காரணம், அவர் சர்வ வல்லவர். யோபு சொன்ன வார்த்தை. நமக்கு சாதாரணமாக ஒரு கொப்பளம் வந்தால் போதும், சாதாரணமாக ஒரு
குளிர்காலத்தில் காய்ச்சல் வந்தால் கூட போதும், சீசனில் காய்ச்சல் வந்தால் கூட ஆண்டவரே என்ன ஆண்டவரே உங்களையே நம்பி இருக்கிற ஆண்டவர் எனக்கு இப்படியாச்சே ஆண்டவரே என்று சொல்லி பேசுகிறோம். ஆனால் யோபு சொன்ன வார்த்தையை பாருங்களேன், அவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. தேவன் அநியாயம் செய்கிறவர் அல்ல, அவர் சர்வ வல்லவர், அவர் நிச்சயமாய் நீதியை என் வாழ்விலே நிறைவேற்றுவார் என்று சொல்லி சொல்லுகிறார். 35வது அதிகாரத்துடைய 13வது வசனத்தில் மீண்டுமாய் யோபு சொல்லுகிறார், தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவிகொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார். வீணான எந்த வார்த்தையும் எந்த சொல்லையும் அவர் கவனிக்க மாட்டார். காரணம், அவர் என்னை நேசிக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை நேசிக்கிறபடினாலே அவர் என்னை கண்ணோக்கி பார்ப்பார். அவர் என்னை கண்டு என்னை விசாரித்து என்னை ஆசீர்வதித்து என்னை மீட்டு இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வருவார். என்னை விடுவித்து மீட்டு கொள்வார். என்னை அவரோடு கூட சேர்த்து கொள்வார். நான் இப்பொழுது இருக்கிற இந்த நிலையை பார்க்கிலும் வர 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 மாறி என் வாழ்க்கையில சகலவற்றிலும் மேன்மையடைந்து உயர்வடைந்து செழிப்படைந்து வாழ்ந்திருப்பேன் என்கிற நம்பிக்கை யோபுவுக்கு இருந்தது. காரணம், அவர் ஆண்டவரை குறித்து அறிந்திருந்தார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கும் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா காரியங்களையும் மாற்றி போட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கிறோம். 42வது அதிகாரத்துடைய 2வது வசனத்தை யோபு சொல்லுகிறார் பாருங்கள், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று. அந்த வார்த்தையை வாசிங்க, தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். பாருங்க, யோபு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். பாருங்க, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் செய்ய நினைத்தது நிச்சயமாய் நிறைவேறும். காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்க அவரால் ஆகும். இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தோல்வியான நிலையை மாற்றி போட அவரால் ஆகும். இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த வியாதியை மாற்றி போட அவரால் ஆகும். இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றி போட என் ஆண்டவரால் ஆகும். காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லவர் என்றாலே அவர் வல்லமை நிறைந்தவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக பரிந்து பேசி நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று சொல்லி நினைக்கிறோம். சரிதான். ஆனாலும் அதுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். சர்வ வல்லவர் என்றால் அவர் நம்மை நேசிக்கிற தேவன், அவர் நம்மில் அன்பு கூறுகிற தேவன், அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிற தேவன். அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே, அவர் நம் மீது மிகுந்த அன்பு பாராட்டினபடினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் நம்மை அதிகமாய் நேசித்தபடினாலே தேவன் தன்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்ற ஒன்றை நமக்காக கொடுத்தார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு அவர் நமக்காக கொடுத்தபடினாலே அவருடைய அன்பை தம்மிடத்திலே அவர் நமக்காக விளங்க பண்ணுகிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். உங்கள் கரத்தை இதயத்தில் வச்சு சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என் தேவன் என்னை நேசிக்கிறார். அவர் எப்பொழுதும் என்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் என் மீது அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் என்னை கோவித்துக் கொள்கிறவர் அல்ல, அவர் என் மீது எரிச்சல் அடைகிற தேவன் அல்ல, அவர் என்னை நேசிக்கிற தேவன், அவர் என்னை உண்மையாய் நேசிக்கிற தேவன். பாருங்கள், இந்த பூமியிலே யாரெல்லாம் உங்களை நேசிக்கிறார்களோ அவருடைய எல்லா அன்பை காட்டிலும் ஆண்டோடைய அன்பு மேலானது, ஆண்டோடைய அன்பு உண்மையானது, ஆண்டோடைய அன்பு எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிலைத்து நிற்கக்கூடிய அன்பு நம் ஆண்டோடைய அன்பு. தொடர்ந்து ஆண்டவர் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாகவே நம்முடைய வாழ்க்கையை நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வல்லமையுள்ள தேவராக இருக்கிறார். நம்மாலே முடியாத காரியங்களை நமக்காக அவர் செய்து கொடுக்கிறவராக இருக்கிறார். காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லவர். வாய் திறந்து சொல்வோமா, என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவரால் என் வாழ்க்கையிலே சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நிறைவடையும். நான் எல்லாவற்றையும் அவருடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன். அவர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையிலே தடைபடாது. இந்த புதிய வருடத்திலே, இந்த புதிய மாதத்திலே என் ஆண்டவர் எனக்காக குறித்ததை நான் பெற்றுக்கொள்வேன். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு மேலான ஜனங்களுக்கு திரளாய் பெருக பண்ணினார் நம் ஆண்டவர். பேதுருவுடைய படகு அமிழத்தக்கதாக அவருடைய படகு முழுவதுமாய் நிரம்பி வழிந்தோடும்படி ஆசீர்வதித்து பெருக பண்ணினவர் நம் ஆண்டவர். அவர் சர்வ வல்லவர். யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று
கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து